सृजाम्यहम् यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. வணக்கம். ஓம் சாந்தி. தயைதான் தர்மத்தின் மூலம் என்று நாம் கேட்டிருக்கிறோம். தர்மம் இல்லாமல் தயையும் முழுமை அடையாது. கருணை என்பது யாரிடம் எப்படி காட்ட வேண்டும், எவ்வளவு கருணையோடு இருக்க வேண்டும்? ஏனெனில் அர்ஜுனன் தன்னுடைய உறவினர்களை பார்த்து அதிகமான கருணையில் வந்து இவர்களை நான் கொல்ல மாட்டேன், யுத்தம் செய்ய மாட்டேன் என்று கூறினான். இறைவன் நமக்கு வழிகாட்டியாக இப்பொழுது வந்து உறவினர்களை பற்றியும் ஆன்ம ஞானத்தை பற்றியும் தெளிவாக புரிய வைத்து திவ்ய புத்தி உடையவர்களாக மாற்றுகிறார். நம் புத்தி திவ்யமாக ஆகும் பொழுது நம் உள்ளது உள்ளபடி யதார்த்தமாக புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு வருகிறது. அர்ஜுனன் முதலில் என்ன சொன்னான்? யுத்தம் செய்ய மாட்டேன் என்று. ஆனால் சமர்ப்பணம் எப்பொழுது ஆனான் என்றால், தன்னுடைய ஒரு குழப்பமான கலங்கிய நிலை அவனுக்கு வரும்பொழுது இறைவன் முன்னால் தன்னை முழுமையாக ஓப்பன் அப் செய்தான். அதாவது உள்ளது உள்ளபடி இறைவனிடம் சமர்ப்பணம் ஆனான். நீயே என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள், நீதான் எனக்கு வழிகாட்டி. அப்படி சமர்ப்பணம் ஆன பிறகு பரமாத்மா தன்னுடைய அன்பான சிஷ்யனுக்கு, அதாவது நமக்கு வழிகாட்டுவதற்காக அமர்ந்து இந்த கீதை ஞானத்தை கூறினார். இந்த ஆன்ம ஞானத்தோடைய ஸ்லோகம் நாம் பல ஸ்லோகங்களை கேட்டோம். இப்ப இறைவன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னாக்க, இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்போம். ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய நவிகம்பிதுமர்ஹசி ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய நவிகம்பிதுமர்ஹசி தர்ம்யாதியுத்தோ ஸ்ரேயோன்யஹ க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே தர்ம்யாதியுத்தோ ஸ்ரேயோன்யஹ க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. அதாவது சுய தர்மத்தோடைய ஆதாரத்துல நீ இதை பார்த்தா கூட ஸ்வதர்மம் அபிச்சாவேக்ஷிய, சுய தர்மத்தை நீ இங்க பார்த்தாலும் நவிகம்பிதும் அருகசி, நீ கலங்க கூடாது, ஷேக் ஆகக்கூடாது, அசையக்கூடாது. தர்மயாத்தி யுத்தோ ஸ்ரேயோன்யா, அதாவது க்ஷத்ரியனுக்கு ரொம்ப உயர்ந்தது என்ன அப்படின்னா இந்த தர்ம யுத்தம் தான். க்ஷத்ரியனாக பிறந்தவனுக்கு யுத்தம் தான் அவனுடைய முதல் தர்மம். இந்த தர்ம யுத்தம் தான் உன்னுடைய ரொம்பவும் உயர்ந்தது உனக்கு. இது எல்லாருக்கும் கிடைக்காது. அப்போ இத்தனை நேரமா ஆன்மாவோட ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தவர் இப்ப நீ சுய தர்மத்தை கடைபிடி. அப்படி இருந்தாலும் நீ இந்த யுத்தத்தை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அவன் வருத்தப்பட்டதுக்காக, அவனுக்கு மரண பயத்திலிருந்து அர்ஜுனனை விடுவிக்கிறதுக்காக ஆன்ம ஞானத்தை கொடுத்தார் பரமாத்மா. இப்ப சுய தர்மத்தை பற்றிய ஞானம் இப்ப அர்ஜுனனுக்கு கொடுக்கப்படுறது. அப்ப சுய தர்மம் என்ன அப்படின்னாக்க, இப்ப ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். க்ஷேத்ரே க்ஷேத்ரே தர்மம் குரு அப்படின்னு சொல்லி அவரவர்களுக்கு என்று விதிக்கப்பட்ட ஒரு தர்மம் இருக்கு. அதை தான் நம்ம கடைபிடிக்கணும். அதுதான் நம்மளுடைய உண்மையான தர்மம் அப்படின்னு சொல்லி. அப்போ க்ஷத்ரிய தர்மம் என்ன? இப்போ உதாரணத்திற்கு ஒரு விவசாயி இருக்கான். விவசாயிக்கு அவன் ஏர் உழறான் இல்லையா, அந்த ஏர் தான் எல்லாமே. ஏரோடைய பலத்துல தான் எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது லிட்டரலான அர்த்தம் கிடையாது. அந்த ஏர் உழறதுனால தான் அவன் விதை விதைக்க முடியுது, பூமியை நல்லா சுத்தப்படுத்த முடியறது, வளர்றதுக்கு ரெடியாக்க முடியறது, அந்த பூமியில அவன் விவசாயம் பண்ண முடியறது. அப்ப எல்லாத்தோடைய ஆதாரமும் அவனுக்கு அதுதான். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தர்மம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ பிராமணர்கள் இருக்காங்க. பிராமணனை யுத்தம் செய்யறதுக்கு அனுமதி கிடையாது. அவர்கள் வில் வித்தையை கத்து கொடுக்குறாங்க. துரோணரா இருக்கட்டும்,
இன்னும் பல பேர்கள் நம்ம பார்த்திருக்கோம், வில் வித்தைய பிராமணர்கள் தான் கத்துக் கொடுக்குறாங்க. ஆனா க்ஷத்திரியர்களுக்கு தான் யுத்தம் பண்றதுக்கான ஒரு அதிகாரம் அப்படின்னு காட்டியிருக்காங்க. அப்ப பூஜை பண்றதுக்கு தான் பிராமணர்கள்னு காமிச்சிட்டாங்க. ஆனா இப்ப மகாபாரத யுத்தத்தினுடைய நேரத்துல எல்லாருமே யுத்தம் பண்ணினாங்க. ஆனா இங்க இறைவன் முக்கியமா என்ன சொல்றார் அப்படின்னா, க்ஷத்திரியனுடைய தர்மமே யுத்தம் செய்யறது தான். அப்ப சுய தர்மம்னா என்ன அப்படின்னாக்க, சுயம் அப்படின்னாலே ஆன்மா. ஆன்மாவுடைய தர்மம் தான் நம்மளுடைய சுய தர்மம். இப்போ இதை கேட்கும்பொழுது ஒரு நிமிஷம் நம்ம புத்தியில வரலாம், என்ன இறைவன் கூட என்ன ஜாதி மத வேறுபாடை பத்தி கூட சொல்றாரா என்ன இங்க அப்படின்னு. ஏன்னா க்ஷத்திரியனா நீ இருக்க, நீ யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இங்க ஜாதி அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மங்களுடைய ஆதாரத்துல தான் வருது. இந்த ஜாதி பேதம்ங்கிறது வேற எதுவும் இல்லை. அவரவர்கள் செய்யக்கூடிய கர்மத்தோடைய ஆதாரத்துல அவர்களுடைய ஜாதி நிச்சயிக்கப்படுறது. அப்போ க்ஷத்திரிய தர்மம் என்ன அப்படின்னாக்க, போராடுறது தான் க்ஷத்திரியோட தர்மம் அப்படின்னு சொல்றோம். அப்போ எதோட போராட்டம்? நம்ம வன்முறையோடைய யுத்தம் இது இல்லை. அதை பத்தி நம்ம பல முறை பார்த்தாச்சு. வன்முறை யுத்தத்தை இறைவன் நிச்சயமா ஊக்குவிக்கவும் மாட்டார். அப்படி ஒரு யுத்தத்தை செய்ய வைக்கவே இல்லை இறைவன். ஆனா எந்த யுத்தத்தை பத்தி இங்க இறைவன் பேசுறார் அப்படின்னாக்க, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய வீணானவற்றையோட நாம் செய்யக்கூடிய யுத்தம். நெகட்டிவோட, வீணானதோட, தவறான எண்ணங்களோட, தவறான பழக்க வழக்கங்களோட, இது மனோ யுத்தம் அப்படின்னு சொல்லலாம். கோவத்தோடு நான் எதை விடணும்னு நினைக்கிறேனோ அதோடு நாம் செய்யக்கூடிய யுத்தம். இன்னைக்கு நம்ம பார்த்தாக்க எல்லாமே, எல்லா தலைமுறைகள், இளைய தலைமுறை ஒரு பக்கம் ஒன்று சொல்றாங்க, பெரியவங்க ஒன்று சொல்றாங்க. 2 பேருக்குள்ள ஒரு இழுபறி, உறவுகளுக்குள்ள இழுபறி. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு போர் நடக்குது. உள்ள நடக்கிற போர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பலவிதமான போர், ஒரு சேலஞ்சை நம்ம சந்திக்கிறோம். அப்ப எனக்குள்ள நான் மாற்றத்தை கொண்டு வரும்பொழுதுதான் வெளியில வர சேலஞ்சை நான் ஃபேஸ் பண்ண முடியும். இப்ப அதுக்காக தான் செய்ய வேண்டிய யுத்தம் தான் இறைவன் இந்த சொல்லக்கூடிய சுய தர்மத்தோடு யுத்தம். சுதர்மம் அப்படி சாவி, சுய தர்மத்தை நீ கடைபிடிக்கணும்னா இந்த யுத்தத்தை செய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னுடைய டியூட்டி இதுதானே, நான் செஞ்சுதானே ஆகணும். எங்கேயுமே இறைவன் நீ எதிரில் இருக்கிறவங்களுடைய கழுத்தை சீவு, அவங்கள நீ கொலை பண்ணுன்னு இந்த முழு கீதையில எங்கேயுமே சொல்லல. யுத்தம் செய், நீ எழுந்து நில், இதை நிறைய சொல்லியிருக்காரு. அப்ப யுத்தத்தை யார் மனம் உடைந்து மன இறுக்கத்துல கலங்கி போய் செய்வதறியாது திகைத்து போயிடுறாங்களோ அவங்களுக்கு கட்டாயமாக யுத்தம் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் தேவை. அப்போ இந்த கீதையில இதுதான் ஆதாரமா சொல்லப்பட்டிருக்கு, நீ எழுந்து நில், யுத்தம் செய். அப்போ ஆன்மா எப்பொழுதுமே சுதந்திரமானதுதான். எப்படின்னா ஆன்மா ராஜா, இந்திரியங்கள் அவருடைய வேலையாட்கள். அப்போ இந்திரியங்கள் சொல்றபடி ராஜா ஆன்மா கேட்கணுமா, இல்ல ராஜா சொல்றபடி வேலைக்காரங்க கேட்பாங்களா? சில சமயம் என்ன ஆயிடுது அப்படின்னா, நம் மனமானது மாயைக்கு வசப்பட்டுடுது. விகாரங்களுக்கு வசப்படும் பொழுது அதுக்கு அடிமையாயிடுறோம். அப்ப நம்மளுடைய சுதந்திரத்தை இழந்துடுறோம். அங்க நமக்கு சுய தர்மத்தோடைய ஞானம் தேவைப்படுது. அப்ப நான் யார் அப்படிங்கிறத மறந்து போயிடும் பொழுது, புலன்களுக்கு நம்ம அடிமையாயிடும் பொழுது பாடி கான்சியஸ்ல வந்துடுறோம். அதனாலதான் புலன்களுக்கு நம்ம அடிமையாயிடுறோம். அதனால பரமாத்மா இதை திரும்ப திரும்ப வலியுறுத்துறார். என்ன அப்படின்னா, உன் சுய தர்மம் அப்படின்னாக்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்கு இல்லையா? அப்ப ஆன்மாவுடைய குணங்கள் என்ன, அதோடைய கோர் வேல்யூஸ், அது எப்பொழுதுமே மாறாதது. அந்த குணங்களை நீ வெளியில கொண்டு வா, அதை பத்தி நீ சிந்தனை பண்ணு. அதுதான் உன்னுடைய சுய தர்மம். அமைதி, ஆனந்தம், மகிழ்ச்சி, சக்தி, தூய்மை, அன்பு, இதுதானே நம்மளுடைய சுய தர்மம். இதை நம்ம கடைபிடிக்காம இருக்கும் பொழுதுதான் நம்ம தேக உணர்வுல வந்துடுறோம். அப்ப தேக உணர்வுல வரும்பொழுது நமக்குள்ள இருக்கிற சக்திகளை நாம இழந்துடுறோம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்ப்போம். ஒரு தத்துவ ஞானி இருக்காரு. அவர் வீட்டுல மனைவியை கூப்பிட்டு சொல்றாரு, சாயங்கால நேரம் அது. அப்போ அவர் சொல்றாரு, சந்தியா வரக்கூடிய நேரம், நீ கதவை சாத்து அப்படின்னு சொல்றாரு. இது சும்மா ஒரு கதை தான், நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. அப்போ அந்த பக்கமா ஒரு சிங்கம் போயிட்டு இருக்கு. அது நினைக்கிறது, சந்தியா வர நேரம் கதவை சாத்துன்னு சொல்றாங்களே, அது யாரோ ரொம்ப பெரிய ஒரு ராட்சசன் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயந்து போய் அந்த குடிசைக்கு, அவங்க அந்த தத்துவ ஞானியோட குடிசைக்கு பின்னாடி போய் பதுங்கிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வண்ணான் தன்னுடைய கழுதையை தேடிக்கிட்டு ஓடி போயிடுச்சு. அந்த கழுதை அதை தேடிக்கிட்டே வரான். இருட்டி போயிடுச்சு நல்லா.
அப்போ அங்க பதுங்கி இருந்த சிங்கத்தை பார்த்து இதுதான் கழுதை அப்படின்னு நினைச்சு நல்லா அடிக்கிறான். அதை அடிச்சு எழுந்து கிளம்பு சொல்லி அதை அழைச்சிக்கிட்டு போய் அது முதுகுல வந்து ஒரு துணி மூட்டையும் வச்சுட்டு அதை அடிச்சுக்கிட்டே அவன் அதை அழைச்சிட்டு போயிட்டே இருக்கான். எதிரில் இன்னொரு சிங்கம் வருது. அந்த சிங்கத்தை பார்த்து இந்த சிங்கம் அழுது, பாரு நான் இந்த சந்தியா கிட்ட மாட்டிக்கிட்டேன், என்னை அடிச்சு என்னை இழுத்துட்டு போறாங்க, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு. அப்போ ஒரு நிமிடம் அந்த சிங்கம் வந்து இன்னொரு சிங்கத்துக்கு ஞாபகப்படுத்துது, இது வந்து ஒரு ராட்சசனோ அப்படிலாம் எதுவும் இல்லை, இது ஒரு சாதாரண வண்ணா, நீ பயந்து போனதுனால உன்னுடைய சக்திகளை நீ இழந்துட்ட, இந்த பலவீனம் உனக்குள்ள வந்ததுனால சக்திகள் மறந்து போய் நீ ஒரு சிங்கத்திலிருந்து கழுதையோட ரூபத்துக்கு வந்துட்ட, அதனால இந்த பயத்திலிருந்து முதல்ல நீ வெளியில வா அப்படின்னு சொல்லுது. இதே போல நம்ம மனித ஆத்மாக்களும் சுய தர்மத்தை மறந்து போயிட்டு நான் தான் சக்திசாலி, அன்பு, ஆனந்தம், தூய்மை, சக்தி இதெல்லாம் என்னுடைய உண்மையான குணங்கள் அப்படின்னு மறந்து போயிட்டு நம்ம பலவீனத்துல வந்துடுறோம். பயம், கோபம், வெறுப்பு, பொறாம் இந்த மாதிரியான பலவீனங்கள்ல வந்த பொழுது நாம் நம்முடைய சக்திகளை இழந்து போயிடுறோம். அதனாலதான் இறைவன் சொல்றாரு, சுய தர்மத்தின் ஆதாரத்துல நீ யுத்தம் செய். வேதத்துல கூட கூறப்பட்டிருக்கு சுய தர்மம் பரதர்மம்னு. பரதர்மம் அப்படிங்கிறது நம்மளுடைய மெட்டீரியல் டியூட்டிஸ், தினசரி வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டிய நம்மளுடைய கடமைகள். சுய தர்மம் அப்படிங்கிறது ஆன்ம உணர்வுல இருந்து அன்போடு இறைவனுக்காக நாம செய்யக்கூடிய சேவைதான் சுய தர்மம் அப்படின்னு வேதத்துல கூட கூறப்பட்டிருக்கு. அதனால இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லோகங்கள்ல நம்ம கட்டாயமா சுய தர்மத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்ப ஆன்ம தர்மம் தான் சுய தர்மம், அதுதான் க்ஷத்ரியனோட தர்மம். அந்த யுத்தத்தை பண்றதுக்கு தான் இறைவன் நமக்கு ஊக்குவிக்கிறார். ஓம் சாந்தி.